கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதத்திலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் மனம் திரும்புகள் என்று கூறி அன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். மனம் திரும்புகள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் என்று இப்படியாக அவன் கூறுகிறான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். சொல்லுகிறான், ஜனங்களை தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்பதாக ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு எச்சரிக்கை விடுகிறான். அன்றைக்கு நினிவே பட்டணத்திலே யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் எச்சரித்தது போல அன்றைக்கு அந்த ஜனங்களிடத்திலே யோவான் ஸ்நானகன் மூலமாய் தேவன் எச்சரிக்கை கொடுக்க செய்கிறார். உடனடியாக ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து மனது குத்துண்டவர்களாய் அவனிடத்தில் இப்படியாக கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் என்ன செய்யட்டும் என்று. அவனிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு அவன் இப்படியாக பதில் சொல்லுகிறான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். அடுத்ததாக ஆயக்காரர்கள், அதாவது வரி வசூலிப்பவர்கள், அந்த காலத்தில் ஜனங்களிடத்தில் வரி வசூலிப்பவர்கள், அவர்கள் வந்து யோவான் ஸ்நானகனிடம் கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனம் திரும்பி நாங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவன் இப்படியாக பதில் சொல்லுகிறான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆயக்காரர்களிடம் நீங்கள் சரியான வரியை வசூலியுங்கள், அதிகமாய் நீங்கள் வசூலிக்க வேண்டாம் என்பதாக அவன் புத்திமதி சொல்லுகிறான். அடுத்ததாகத்தான் அந்த நாட்டில் இருந்த போர் சேவகர்களும் வருகிறார்கள். அந்த காலத்திலே, இயேசு இருந்த காலத்திலே, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ரோமருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ரோமர்கள் அவர்களை ஆட்சி செய்தார்கள். ஆகவே இந்த போர் சேவகர்கள் ரோம போர் சேவகர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட அந்த ரோம போர் சேவகர்களும் யோவான் ஸ்நானனிடம் வந்து, ஐயா, நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு இப்படியாக அவன் பதிலை கூறுகிறான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். இந்த ரோம போர் சேவகர்களுக்கு 3 காரியத்தை யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகின்றார். நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதீர்கள் என்று. இடுக்கண் என்றால் துன்பம் விளைவிக்காதிருங்கள், தீமை செய்யாதிருங்கள், அநியாயமாய் வேதனையை உண்டாக்காதிருங்கள் என்பதாக யோவான் ஸ்நானன் அவர்களுக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், பொய்யாய் குற்றஞ்சாட்டாமல் இருங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறுகிறார். பொய்யாய் ஒருவரை இவர்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மீது இவர்களுக்கு கோபம் இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் மீது ஏதாவது ஒரு பொய் குற்றத்தை சுமத்தி அவர்களை தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் அவர் அப்படியாக சொல்லுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கு செய்த நபரை இவர்களால் நீண்ட காலம் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலே இருந்து வருகிற உத்தரவுகளால், கேள்விகளால் இவர்கள் பதில் சொல்ல முடியாததினால் ஏதோ ஒரு அப்பாவியை, அந்த இடத்தில் இருந்த அப்பாவியை அவர்கள் மேல் பொய்யாய் குற்றம் சுமத்தி, இவன்தான் இந்த குற்றத்தை செய்தான் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடுவார்கள்.
அப்படிப்பட்ட பொய்யானையை நீங்கள் இடாதிருங்கள் என்று யோவான் ஸ்நானகன் அந்த ரோம போர் சேவகர்களுக்கு அவன் ஆலோசனை கூறுகிறான். மூன்றாவதாக யோவான் ஸ்நானன் கூறிய காரியம் என்னவென்றால், உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று. அப்படி என்றால் என்ன? இந்நாட்களில் பார்க்கிறோமே, வேதத்திலே பரிதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஊர்களிலே லஞ்சம் என்று கையூட்டு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த லஞ்சத்தை வாங்காதிருங்கள், உங்கள் சம்பளமே போதும் என்று யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து கூறுகிறார். இந்த 3 காரியங்களை கூறுகிறார் ரோம போர் சேவர்களிடம். இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழக காவல்துறை அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டோம் என்று சொன்னால், அவரும் இதே 3 காரியத்தை தான் நமது தமிழக காவல்துறையினருக்கும் அவர் சொல்வார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நடக்கின்ற காரியங்களை வைத்து. நமது காவல்துறை மிகவும் அருமையானது. பெரும்பாலும் அவர்கள் நல்ல மனிதர்கள் தான் அதிலே பணிபுரிகிறார்கள். ஏனெனில் அநேக முறை நாம் இப்படிப்பட்ட காவலர்களை நம்மளுடைய போக்குவரத்திலும் இல்லை ஏதோ பொது காரியங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. நான் பல முறை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் மனிதாபம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது நம்மளுடைய முகத்தையும் பார்த்து, நாம் செல்லுகிற வாகனத்தையும் பார்த்து அவர்கள் அநேக முறை நம்மை நிறுத்தக்கூட மாட்டார்கள். ஆனால் சில பேர் வருவார்கள், முடியை பயங்கரமாக வளர்த்து விட்டு அல்லது பயங்கரமாக வெட்டிவிட்டு அலங்கோலமாக அவர்கள் வருவார்கள். வாகனங்கள் ஒரு மோசமான ஒரு வாகனமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த வாகனத்தை பார்க்கும் பொழுதே இவர்கள் சில வேகமாக போகிறவர்கள், மற்றவர்கள் அச்சுறுத்தும் வகையில் நடக்கிறவர்கள் என்பதாக தோன்றும். அப்படிப்பட்டவர்களை தான் அவர்கள் நிறுத்தி அவர்கள் சோதனையிடுவார்கள். ஒருவேளை நாம் போகும் பொழுது சில தவறுகளை நாம் செய்யலாம். தலையிலே தலைக்கவசம் அணியாமல் நாம் செல்லலாம். ஆனால் அவர்கள் அதை கூட அவர்கள் பொறுத்து கொள்ளுவார்கள். நம்முடைய தப்பிதங்களை கூட சில வேளைகள் அவர்கள் எச்சரிக்கை செய்து அனுப்பிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இரவும் பகலும், ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது, பண்டிகை நாள் என்பது கிடையாது, எல்லா நாளிலும் நமக்காக அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரமெல்லாம் அவர்கள் 2 பேராக ரோந்து சுற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அப்படி கடினமாய் உழைப்பதினால், தங்கள் உயிரையும் பணயம் வைத்து கயவர்களை அவர்கள் பிடித்து அவர்கள் அடக்கி வைப்பதினால், அவர்கள் விழிப்போடு இருந்து செயல்படுவதால் மக்கள் காக்கும் பணியிலே இன்று நாம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் கூட நாம் தனியாகவோ அல்லது நமது குடும்பத்தினரோடோ பெண்களுடனோ நாம் வாகனத்திலே தைரியமாக நாம் செல்ல முடிகிறது. ஆம் பிரியமானவர்கள், அவருடைய பணி சமூகத்திற்கு மிகவும் அளப்பரியது. ஆனால் இந்த காவல்துறையினருக்கும் ரோம போர் சேவகர்கள் இராணுவத்தினருக்கும் என்ன ஒரு காரியம்? அவர்களிடத்தில் அதிகப்படியான அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. யாரோ ஒருவனை அவர்கள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் விசாரிக்க முடிகிறது. யாரோ ஒருவரை அவர்கள் விசாரிக்கிறேன் என்று சொல்லி தாக்குதல் செய்யவும் அடிக்கவும் அவர்களால் முடிகிறது. அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட அதிகப்படியான அதிகாரம் இருப்பதினால் அநேகர் அவ்வளவு எளிதில் அங்கே போவதற்கே பொதுவான மக்கள் பயப்படுகிற சூழலை கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரம் மக்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய அரசு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இவர்களோ அதை ஒரு சிலர் மிகவும் தவறாக அவர்கள் பயன்படுத்துவதினால் அநியாயமான காரியங்கள், பொதுமக்களுக்கு இடுக்கண்கள் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இவர்களுடைய இடுக்கண்களினால் மரித்திருக்கிறார்கள். கை கால்கள் செயல்படாமல் போயிருக்கிறது, வாயில் பற்கள் செயல்படாமல் போயிருக்கிறது. அப்படிப்பட்ட இடுக்கண்களை அவர்கள் அநியாயமாய் செய்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இராணுவத்தினருக்கு பார்த்துதான் யோவான் ஸ்நானகன் கூறுகிறார், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள் என்று.
லஞ்சம் பெற்றுக்கொண்டு நீங்கள் யாருக்கும் எதிராக செயல்படாதிருங்கள் என்று. யாரையும் நீங்கள் பொய் குற்றச்சாட்டு கூறி தண்டனை கொடுத்து விடாதீர்கள் என்று யோவான் ஸ்நானகன் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களும் இன்றைக்கு நம்மளுடைய காவல்துறையில் இருக்கும் சில அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்கிற சில அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இது அப்படியே பொருந்தும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்றுதான் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சில கடிவாளங்களை வைத்திருக்கிறார்கள். நமது நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலாக ஒரு அதிகாரியை வைத்திருக்கிறார்கள், ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், இப்படியாக சில அதிகாரங்கள், நீதிமன்றங்கள், சில சட்ட திட்டங்கள் இவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம், இந்த அதிகாரம் குவிந்து இருப்பதினால், வரைமுறையற்ற அதிகாரங்கள் அவர்கள் கையில் இருப்பதினால் அவர்கள் ஜனங்களுக்கு இடுக்கண்களை செய்து விடுவார்கள் என்று சொல்லி நமது அரசு, நமது ஜனநாயக சட்ட திட்டத்திலே சில கடிவாளங்களை வைத்திருக்கிறார்கள். முதல் கடிவாளம் அமைச்சர், முதலமைச்சர் போன்றவர்கள் தான். இந்த கடிவாளம் என்ன செய்கிறது? வேதத்தில் அதை குறித்து நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நாம் அதை குறித்து பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஆம், குதிரைகள் மிகவும் வலிமையானது, மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. வேதத்தில் இந்த குதிரையை பற்றி இப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது. அது போருக்கு இருக்கிற அந்த இரைச்சலையும் சத்தத்தையும் அது அலட்சியம் பண்ணும் என்று. ஆகவேதான் இந்த குதிரைகளை போரிலே பயன்படுத்துகிறார்கள். ஒரு வேறு ஏதோ சாதாரண விலங்காக இருக்கும் என்று சொன்னால் அந்த போர் சத்தத்துக்கும் இரைச்சலுக்கும் பயந்து ஓடி போய்விடும். ஆனால் குதிரை அப்படி ஓடாது. அந்த இரைச்சலை எதிர்த்து, அந்த கூக்குரலை, அந்த போராட்ட களத்தை எதிர்த்து தான் ஓடும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் குதிரைகளை யுத்தத்திலே, போரிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குதிரையை ஒரு மனிதன் அமர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், போர் புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடிவாளத்தை மாட்டி அந்த கடிவாளத்தை தனது கைகளிலே அந்த போர் வீரன் வைத்துக் கொள்ளுகிறான். அதே போன்றுதான் இந்த இராணுவ வீரர்களுக்கும், அதே போன்றுதான் இந்த தமிழக காவல்துறைக்கும் கடிவாளங்கள் போட்டு அரசிடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கடிவாளத்தை சரியாக பயன்படுத்தாமல் அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அந்த கடிவாளத்தை சரியாக கையாளாததினால் அந்த குதிரை தறிக்கட்டு ஓடுவது போல இந்த காவல்துறையும் சில வேளைகளிலே ஓடிவிடுகிறது. அந்த ரோம போர் சேவகர்களும் சில வேளைகளில் அப்படியாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இன்னொரு கடிவாளம் நம்முடைய ஜனநாயகத்திலே இருக்கிறது, அதுதான் நீதிமன்றம். சில வேளைகளிலே நீதிமன்றம் அந்த கடிவாளத்தை பிடித்து ஒத்தாசை பண்ணுகிறது அந்த குதிரையை சரியாக இயக்குவதற்காக. ஆம் பிரியமானவர்களே, இந்த கடிவாளம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் இவர்கள் இடுக்கண் செய்ய முடியாது, இவர்கள் பொய்யானை இட முடியாது, இவர்கள் ஊழல் செய்ய முடியாது, லஞ்சம் வாங்கி கொண்டு பொய் குற்றச்சாட்டுகளை செய்து அப்பாவிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. இந்த கடிவாளத்தினாலே இப்படிப்பட்ட அதிகாரங்களை இந்த குதிரையை அடக்குவது போல நாம் அடக்கினோம் என்று சொன்னால் யுத்தத்திற்கு சரியாக சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு மாத்திரம் நாம் அவர்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதைத்தான் அந்த ரோம போர் சேவகர்களுக்கும் யோவான் ஸ்நானகன் கூறினார். ஒருவேளை ராஜாவாகிய அந்த கடிவாளத்தை வைத்திருப்பவர் சரியாக கையாளாததின் நிமித்தம் நீங்கள் தவறு செய்வீர்கள் என்று சொன்னால் தேவாதி தேவன் ஒரு நாள் உங்களை வெட்டுண்டு அக்கினியிலே போடுவார்.
உங்கள் தவறுகளுக்கு தக்க தண்டனையை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே இன்றே மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் அந்த ரோம போர் சேவகர்களுக்கு ஆலோசனையையும் எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அதையே தான் இன்று தேவாதி தேவன் இன்றைக்கு நம்முடைய காவல்துறையினருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் கூறுகிறது, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் ராஜாவுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் நாமும் இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்த முடியாதபடிக்கு தேசத்திலே நன்மையான காரியங்களுக்கு மாத்திரம் பயன்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மையும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வேளையில் தேசத்திற்காகவும் ராஜாவுக்காகவும் இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் கடிவாளத்தை வைத்திருப்பவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது எத்தனை அவசியமானது என்பதை இன்றைய சூழலிலே நாம் நாட்டில் நடப்பதை வைத்து நாம் அறிந்து கொண்டிருப்போம். ஆம், அதிகாரத்தினால் அஜித்குமார் என்ற ஒரு பையனை அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள், இடுக்கண் செய்து விட்டார்கள். ஆகவே இனி இப்படிப்பட்ட இன்னும் 25 பேர் இப்படி விசாரணையிலேயே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அநியாயமாக என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்முடைய சமூகத்திலே நடக்காதபடிக்கு நாமும் தேவனிடம் மன்றாடுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.